ரிப்போர்ட்ஸ் நவ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழக சட்டசபை கூடுகிறது. அதாவது மே மாதம் 4ஆம் தேதி தமிழக தேர்தல் முடிவு வந்து இருப்பதிலேயே பெரிய கட்சியாக தாவேகா வந்து 108 எம்எல்ஏக்கள் பெற்றது. அதன் பிறகு குதிரை பேரன்னு சொல்கிறதா, யானை பேரன்னு சொல்கிறதா, சோஃபா செட்டு கொடுத்தாங்களோ எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக ஆட்சி அமைத்து 13ஆம் தேதி அன்றைக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றது. ஆனால் நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டு போட்ட அதிமுகவின் 25 பேர் போட்டாங்க. அதில் 21 பேர் இப்பொழுது திரும்பி அதிமுகலேயே சேர்ந்துட்டாங்க. 4 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்காம ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்கும் என்றால், முதலில் கவர்னர் உரை வரும். கவர்னர் பேசுவாரா, இல்லை அவரும் வந்தே மாதரம் பாடிட்டு தேசிய கீதம் பாடிய பின்னால் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும், அதன் பின் பேசுவேன்னு சொல்லி வெளிநடப்பு செய்வாரான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே தங்களுடைய தோல்வியை தாங்க முடியாமல், அதிலும் திமுக காரங்க அவங்க ஒப்பாரி வைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊபிகளை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. நேற்றைய தினம் நிதியமைச்சர் கொடுத்த வெள்ளை அறிக்கை மிக பரவலாக பரவியுள்ளது. ஆனால் அதனுடைய ஒரே இது வந்து குறிக்கோள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ, 2500 ரூபா மாதத்துக்கு பெண்களுக்கு, அது தவிர எல்லா பஸ்லேயும் தமிழ்நாட்டில் எங்கேருந்து எங்கே வேணால் பெண்கள் எந்த பஸ்ஸில் வேணால் ஏறலாம், இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்ற முடியாதுங்கிறதுக்கு சொன்ன மாதிரி இருக்குது. ஆனாலும் நிதியமைச்சர் நேற்று 2-3 விஷயங்களை பக்காவாக சொன்னார். அதில் ஒரு விஷயம், கைட்லைன் வேல்யூ கம்மியாக இருக்குது. அண்ணா நகரை குறிப்பிட்டே சொன்னார். அண்ணா நகரில் மார்க்கெட் வேல்யூ 25,000 ரூபா இருக்குது, கைட்லைன் 3,500 ரூபா இருக்குது, அந்த ரேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு வருமானம் வரலங்கிறார். இப்பொழுது இதை எப்போ சரி செய்ய போகிறீங்க? 2012 ஜெயலலிதா ஆட்சியில் ஏற்றப்பட்டது. 2017 மீண்டும் 33% இபிஎஸ் இருந்தபோது குறைத்தார்கள். அதை மீண்டும் ரிவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற கைட்லைன் வேல்யூ என்பது 2012க்கான ரேட்டு. அதில் தான் பெரும்பாலான ப்ராப்பர்ட்டிகள் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் இதுக்கு நடுவில் கைட்லைன் வேல்யூ குறைத்த பொழுது ஸ்டாம்ப் டியூட்டியை ஏற்றி மக்களுக்கு மீண்டும் வரிச்சுமையை அதையே வச்சுட்டு கருப்பை வெள்ளையாக்கி தமிழக அரசுக்கு வரி வராமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை சரி செய்ய என்ன பண்ண போகிறீங்க? ரொம்ப தூரம் போவேனாங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தருங்க, அவரு ஒரு சின்ன குடிசை தான் கட்டுறாரு. 2,80,000 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல, 2 ஏக்கர் 80 சென்ட் இடத்துல 1,11,000 ஸ்கொயர் ஃபீட்டு அடிமனை. அதை அவருடைய தம்பி மாமியார் வெறும் 10,80,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற அதே சர்வே நம்பரில் பக்கத்தில் இருக்கிற உட்பிரிவுடைய கைட்லைன் வேல்யூ கரூர் திருச்சி ஹைவே பேரில் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. ஆனால் இது மாத்திரம் ஏக்கரில் வச்சு அந்த பர்டிகுலர் 2 ஏக்கர் 80 சென்ட் மேலே முன்னால் இவருக்கு விற்றவங்க சிட்டி யூனியன் பேங்க்கில் 30 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 30 கோடி கடன் வாங்க வேண்டும் என்றால் அதனுடைய சந்தை மதிப்பு 75லேருந்து 80 கோடி இருக்கணும். ஆனால் வெறும் 10 லட்சத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ 80 கோடி ரூபா மதிப்பை லேண்டை அட்லீஸ்ட் 40 கோடினே வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரேட்டை விட பாதி கைட்லைன் இருந்திருந்தாலே உங்களுக்கு 4 கோடி வர வேண்டிய இடத்துல வெறும் 1.5 லட்சம் ரூபா கூட வரி கட்டலை செந்தில் பாலாஜி. ஸோ இதை பற்றி எந்த வழக்கும் போடவில்லை டிவிஎஸ்சி. ஸோ இப்போது நான் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை நேற்றைக்கு உட்பட திரு உதயநிதி அவர்கள் சோஃபா மாடல் 4 சோஃபா 5 சோஃபான்னு போட்டுட்ருக்காங்க. அதிமுக அந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை எதிர்த்து ஒரு இது பண்ணி வெளிநடப்பு செய்யக்கூடும். கவர்னரோ அல்லது சபாநாயகரோ பேசிய அந்த அறிக்கையை படித்தால் அதை எடுத்து கிழிச்சு போடுவாங்களான்னு தெரியாது. ஆக்சுவலாக இந்த வெள்ளை அறிக்கையை பெரும்பாலும் சட்டசபையில் பேசணும். ஆனால் இதை முன்னாடியே வெளியிட்டது என்னன்னா, கவர்னர் உரையில் இந்த வருடம் எந்தெந்த புதிய திட்டங்கள் அமுல்படுத்துகிறோன்னு படிக்கணும். ஸோ அதை எதையும் செய்ய போகிறதில்லைங்கிறதுக்கு தான் வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. ஆனால் இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது ஒரு ஆரம்பம் தான். அதாவது விஜய் ஆட்சிங்கிறதே அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய பொறுப்பு. நமக்கு எளிதாக புரியணும்னு சொன்னால், ஒரு 100 அடிக்கு பெரிய கிணத்து மேலே நிற்கிற ஒரு மரப்பாலத்துக்கு மேலே 2 கட்டை மேலே நடந்து போகிற மாதிரி. இதில் 95 அடி தாண்டி போய் கீழே விழுந்தாலும் கீழே விழுகிறது தான். இப்போ நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. போன ஆட்சி இந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடிக்கு மேலே அதிகமாக, அதாவது முன்னாடி 60 ஆடு வாங்கியதை விட 5 வருஷம். பட்
இதற்கு என்ன ரெமெடி? திரு தங்கம் தென்னரசு ஒரு சேலஞ்சு விட்டுருக்காரு, அடுத்த 5 வருஷத்துல நீங்க 10 லட்சம் வாங்குவீங்க, கோடி வாங்குவீங்கன்னு. ஐயா தங்கம் தென்னரசு அவர்களே உங்களுக்கு முன்னாடி அங்க உட்கார்ந்து இருந்தார் பாருங்க பிடிஆர், அவர் சொன்னதை நீங்க செஞ்சிருந்தாலோ அல்லது விஜய் ஆட்சியில் விஜயும் மரிய வில்சனும் சேர்ந்து செய்தால் டாஸ்மாகில் திமுகவினர் நடத்தும் இது சாராய கம்பெனிகள், திராட்சை ரச கம்பெனிகளில் லீக் ஆவது 2 to 3% ஆஃப் ஜிஎஸ்டிபினர். இன்னைக்கு ஜிஎஸ்டிபி 33 லட்சம் கோடினா 2% என்றால் 66 லட்சம், 3ன்னா 99 லட்சம் கோடி. 60,000 கோடி டாஸ்மாக்ல வருடத்திற்கு கணக்கில் கொண்டு வந்தால் மாசம் 5,000 கோடி வரும். இது அதுக்கு பேர் என்னங்க சொல்றது? மணல், கல், கிரானைட், மார்பிள், இதுல வருஷத்துக்கு 50-60,000 கோடி எடுக்க முடியும். திமுக ஜனவரி மாதம் தேர்தலுக்கு 1 மாசம் அறிவிக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி ஒரு ரெகுலரைசேஷன் மெமோ இது ஜீவோ ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது பூமிக்கு அடியில கொடுக்கப்பட்ட அனுமதியை தாண்டி இல்லீகலாக சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ள கல் குவாரிக்கு வெறும் 15 ரூபா டன்னுக்கு கட்டினா ரெகுலரைசேஷன். எப்பல இருந்து? 2014 இருந்து 26. எங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததே 21. ஸோ சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட 25,000 கோடி தமிழக அரசுக்கு வர வேண்டியது 700 கோடி ரூபா கட்டினா இது பண்ற. அது ஒரு சின்ன ஸ்டேல இருக்கு, அதை வித்ட்ரா பண்ணிட்டு அந்த 25,000 கோடியை வாங்கினால் ஒரு 2-3 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா கூட முடியும். அதே மாதிரி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. திருநெல்வேலியில ஒரு கல் குவாரியில 3 பேர் செத்த பிறகு ஐஏஎஸ் அதிகாரி, துறை அதிகாரி சர்வே பண்ணிட்டு 750 கோடி திருநெல்வேலியில மாத்திரம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுக்கு 228 கோடி ஃபைன் போட்டா, அதன் பிறகு அப்பாவும் அன்றைய எம்பியாக இருந்த திமுக எம்பி ஞான திரவியமும் மிரட்டி, கலெக்டரை மிரட்டி, பிறகு துரைமுருகன் மூலமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு 28 கோடி ஃபைனை 13 கோடின்னு போட்டு அதையும் இஎம்ஐ மூலமா கட்டுறதுக்குன்னு கொடுத்தாங்க. இதே மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. நேற்றைய தினம் மதுரையில் நடந்த 200 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி ஸ்கேம், டாக்ஸ் ஸ்கேம், அதாவது ரெசிடென்ஷியல் ரேட்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டு கேட்டிருக்கு. எல்லாமே நீதிமன்றம் கண்டித்திருக்கணும். இன்னொன்று மணல் கடத்தல் எடுத்துக்கோங்க. மணல் கடத்தல்ல 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழக அரசுக்கு எடுக்கப்பட்டதுன்னு சொன்னது 38 கோடி. இடி ட்ரோன் மூலமாகவும் எடுத்த அந்த ஜேசிபி இயந்திரங்களின் இது மூலமாகவும் 4,750. இது 5 டிஸ்ட்ரிக்ட்ல, 30 டிஸ்ட்ரிக்ட்ல மண்ணல்றாங்க. ஒரு சின்ன வழக்கு போன வாரம் ஹிந்துல வந்துச்சுங்க. கேரளா மனிதன் சட்டவிரோதமாக மணல் கடத்தல் வழக்கை வேகமாக முடியுங்கள்னு மதுரை பெஞ்சு சொல்லிச்சுன்னு ஹிந்து லேட்டிங். இது தினமலர்ல வரல, தினத்தந்தியில் வரல, எதுலேயுமே வரல. அது என்னன்னு சொன்னால் 2019 கேரளாவில் சபரிமலை இருக்கிற மாவட்டத்துக்கு பேர் பதனம்திட்டா. பதனம்திட்டா கத்தோலிக்க விவிலிய மாவட்டத்தின் சார்பாக ஒரு பாதிரியார் மனுவேல் ஜோசப்ங்கிற பேரில் எம்சாண்ட் லைசன்ஸை வாங்கிட்டு அதில் 100 கோடிக்கும் அதிகமாக சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்கன்னு 9.5 கோடி ஃபைனு. இது 2019. 23 அந்த ஆர்ச் பிஷப் உட்பட 6 பாதிரியார்கள் உட்பட 8 பேர் கைதுன்னு வந்துச்சு. இன்னும் அந்த வழக்க முடியல. 100 கோடி 2019 இன்னும் அள்ளிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. ஸோ மணல், கல், கிரானைட் மற்றும் இது மார்பிள் கிரானைட் அண்ட் மார்பிள் எடுத்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருஷத்துக்கு 25,000 கோடி கர்நாடகா போகுதுன்னு காங்கிரஸ் எம்பி, முன்னாள் எம்பி இந்த முறை நின்று தோற்று போன டாக்டர் செல்லகுமார் சொல்லியிருக்காரு. இதையே லாரி அசோசியேஷன் ஓனரும் சொல்றாங்க. ஸோ இதையெல்லாம் சரி செய்தால் 1 லட்சம் கோடிக்கு அதிகமாக வரும். அடுத்தது கான்ட்ராக்ட். என்ன ரேட்டுங்க ஐயா கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க? ஒரு சின்ன உதாரணங்க. ஹெச்ஆர்என்சி சார்பா முருகனின் 4வது படை வீடான சுவாமி மலையில் 2 லிஃப்ட் போடுறதாக 2024 ஒரு போர்டு வச்சாங்க. அந்த போர்டில் 20 பேர் ஏறுற மாதிரி 2 லிஃப்ட்டு அப்படின்னு போட்டாங்க. சுவாமி மலைங்கிறது 60 படி கொண்ட சின்ன மலை. 60 படின்னு சொன்னால் G+2 பில்டிங்க. அதுக்கு அவங்க போட்ட பட்ஜெட் 3.45 கோடி. அதுக்கப்புறம் இப்போ 2026 அந்த லிஃப்ட் போட்டு அது தொடக்கிற நாள்லேயே மாட்டிக்கிட்டு உள்ள தங்கம் தென்னரசும் சேகர் பாபுவும் இருந்து அந்த லிஃப்ட் கம்பெனி இன்ஜினியரை தட்டினா மாதிரி ஒரு வைரல் ஆச்சு. அங்கே பார்த்தா 13 பேர் ஏற லிஃப்ட். ப்ராஜெக்டில் சொன்னது 20, சைட்டில் போட்டிருக்கிறது 13 பேர். நீங்கள் 20 பேர் லிஃப்ட்டு G+2 பில்டிங்க்கு வேணும்னு இன்றைக்கி கேட்டால் 30 லட்ச ரூபா கூட ஆகாது. 25லேருந்து 30, 60 லட்ச ரூபா பொருளை 3 கோடியே 45 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதையே தான் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் 30% கோபாலபுரத்துக்கு போகிறது அப்படின்னாங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தால் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார்,
பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், ஐ மீன் மணல் கொள்ளையில் பல ஆயிரம் கோடி சம்பாதித்த ஒரு அதிகாரி இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். பல்வேறு விஷயங்கள் நல்லா இருக்கு. ஸோ இதையெல்லாம் கிட்டத்தட்ட 10 துறையில் பல ஆயிரம் கோடி ஊழலை பற்றி தாவேக்கா எடுத்து வைக்கும். இந்த பக்கம் இவங்க சோஃபா மாடல் 5 எம்எல்ஏன்னு வைப்பாங்க. இதுக்கு நடுவில் இன்னைக்கு கவர்னர் உரையை அவர் படித்தாலோ அல்லது சபாநாயகர் படித்தால் பூந்து கிழிக்கக்கூடும். அடுத்த ஒரு வாரம் தமிழகத்தில் பல்வேறு கலைபரங்கள் இருக்கலாம். பட் இதுக்கு நடுவில் வேகமாக சில வழக்குகளை போட்டு ஒரு 4-5 அமைச்சர்களை உடனடியாக விசாரணை மற்றும் கைதை நோக்கியும் செல்லலாம். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, நேரு, இது மாதிரி வரலாம். டிவிஎஸ்சி சார்பாக திரு பொன்முடி, திரு தங்கம் தென்னரசு, KKSSR இவர்கள் எல்லா வழக்குகளை சட்ட விரோதமாக மூடியது செல்லாதுன்னு திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஹைகோர்ட்டில் அந்த எம்எல்ஏ MP பெஞ்சில் இருந்தப்ப எடுத்துக்கொண்டதுக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேயை உடைக்க வேண்டியது டிவிஎஸ்சி வேலை. ஸோ அதை செய்தால் மேலும் பல அமைச்சர்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டே கொடுத்தா 3 மாதத்தில் அக்யூஸ்டு தன்னை வெடிவிச்சுக்கிறதுக்குரிய வேலை செய்யணும். 3 மாதத்துக்கு பிறகு அந்த கேஸ் ஸ்டே முடிஞ்சிடும்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ தாவேக்கா ஆட்சி தான் சந்திக்கும் நிர்வாக சிக்கல்களில் தப்பிக்க திமுகவை அமைச்சர்கள் ஊழலை பெரிதுபடுத்தி பேசுவது அடுத்த 10 நாளில் வரும். இவங்க சோஃபா மாடல், இந்த மாடல் இதையே தான் பேசுவாங்க. பட் சட்டசபை ஒழுங்காக நடக்குமா அல்லது அதில் கலைபரம் நடக்குமா, இதெல்லாம் இன்று மாலைக்குள் தெரியலாம். நன்றி, வணக்கம்.